அரசு பள்ளிகளுக்குள் எந்த ஒரு அரசியல் கட்சியின் அடையாளங்களுடனோ கொடிகளுடனோ அல்லது கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்காகவோ நுழைந்தால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை பாயும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நம்முடைய பள்ளிக்கூடங்கள்ல யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. அண்மையில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற அறிவியல் தமிழ் புத்தக கண்காட்சி தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போதே அமைச்சர் இந்த அதிரடி அறிவிப்பை முன்வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றம் கல்வி நிலையங்களில் நடைபெறும் அரசியல் செயல்பாடுகள் குறித்து எழுப்பிய கேள்விக்கு தமிழக அரசு சட்டப்பூர்வமாக பதிலளிக்கும் என்றும் கல்வி வளாகங்களில் அரசியல் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே கல்வித்துறையில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. சமீப காலமாக சில மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்குள் அரசியல் கட்சியினர் அத்துமீறி நுழைந்து கட்சி அடையாளங்களுடன் ரீல்ஸ் போன்ற சமூக ஊடக காணொலிகளை பதிவு செய்வதும் கட்சி விளம்பரங்களை மேற்கொள்வதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் சிலர் பள்ளிக்குள் நுழைந்து முதலமைச்சரின் புகைப்படங்களை மாட்டியதாகவும் கட்சி செயல்பாடுகளை மேற்கொண்டதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. கல்வி நிலையங்களில் அரசியல் நுழைவை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் தண்டிப்பதில் எந்த பாகுபாடும் காட்டப்பட மாட்டாது என்று அமைச்சர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பள்ளிகளில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் நோட்டீஸுக்கு அரசு சட்டப்பூர்வமாக பதிலளிக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கட்டாயமா பதிலளிப்போம், சட்டப்பூர்வமா அதை எதிர்கொள்வோம். சட்டத்தை தாண்டி, நீதிமன்றத்தை தாண்டி மக்கள் மன்றத்தில் நான் அடிக்கடி சொல்வது ஒன்றுதான், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். ஏற்கனவே பள்ளிகளில் சாதி மதம் சார்ந்த எந்த ஒரு அடையாளங்களுடனும் யாரும் கல்வி வளாகத்திற்குள் வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி வளாகங்களில் சமூக நீதியும் அறிவியலும் மட்டுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அறிவியலுக்கு புறமான செய்திகளுக்கோ சம்பவங்களுக்கோ நாம முன்னுரிமை தரக்கூடாது என்பதை நான் வாய்மொழி உத்தரவாகவும் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பேட்டியிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். நன்றி.